நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் புத்தாண்டு விசுவாவசு வருஷ தமிழ் புத்தாண்டு பலன்கள் அப்படிங்கறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதாவது 60 தமிழ் வருடத்துல 38வது வருடமான குரோதி வருடம் அப்படிங்கிறது முடிய போகுது. குரோதி அப்படின்னாலே பகை, கேடு, ஒரு பெரிய கண்டம் நம்மளை விட்டு போயிடுச்சுரா சாமி அப்படின்னு சொல்ல போறோம். விசுவாவசு அப்படின்னா உலக நிறைவு, உலகத்துல உள்ள எல்லாரும் மகிழ்ச்சியோட வாழ போற ஒரு வருடமா இருக்க போகுது அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வருடத்திற்கு உண்டான கிரக நிலைகளை பார்ப்போம். அதாவது வருட கிரகங்கள்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் பயிற்சி ஆகி கும்பராசிலேருந்து மீனராசிக்கு போயிட்டாரு. இப்ப குரு பகவான் ரிஷபராசியில இருக்காரு. இந்த வருடம் விசுவாவசு வருடம் தொடங்கி 31ஆம் தேதி சித்திரை 31ஆம் தேதி அவரு மிதுன ராசிக்கு போக போறாரு. அது மாதிரி சர்ப்ப கிரகங்களான ராகு கேதுக்களோட பயிற்சி அப்படிங்கிறதும் இருக்கு. ராகு கேதுக்கள் வைகாசி மாசம் 4ஆம் தேதி ராகு மீனராசியிலேருந்து கும்பராசிக்கும், கேது கன்னிராசியிலேருந்து சிம்ம ராசிக்கும் போறாரு. இந்த கிரகங்களோட மாற்றம், வக்கரம், அதிசாரம், இந்த கிரகங்களோட பார்வை, இது எல்லாம் சேர்ந்து உங்களோட ராசிக்கு என்ன பலன்கள் கொடுக்க போகுது அப்படிங்கறத பார்த்துருவோம். நேயர்கள் எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த விசுவாவசு வருஷம் தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல வருட கிரகங்களோட அமைப்பு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா சனி பகவான் பயிற்சி ஆயிட்டார், 10வது வீட்டுல இருக்கார். இப்ப சனி பகவான் 10ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல இருந்துட்டு அற்புதமான பலன்களை தான் இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு கொடுக்க போறாரு. குரு பகவான் 12ஆம் இடத்துல இருந்துகிட்டு சித்திரை மாசம் 31ஆம் தேதி வருடம் பிறந்து 31 நாள்லயே ஜென்ம ராசிக்குள்ளேயே குரு வரார். அதே மாதிரி ராகு உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் 9வது வீட்டுக்கு வரப்போறார். கேது உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் 3வது வீட்டுக்கு வரப்போறார். இதுதான் வருட கிரகங்கள் உங்களோட ராசிக்கு செயல்பட போற அமைப்பு. அதாவது சனி 10ல இருக்காரு அப்படின்னா 10ல ஒரு பாவி இருக்கணும் அப்படிம்பாங்க. சனியை நாம பாவி அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா சனி பாவிகளுக்கு பாவி, புண்ணியம் செய்யக்கூடியவர்களுக்கு புண்ணியவாதி. அது சனி நீதி காரகன். அதனால அவரை நாம பாவி அப்படின்னு பல ஜோதிடர்கள் சொல்லுவாங்க. 10ல ஒரு பாவி இருக்கணும், சனி நல்லது செய்வார் அப்படின்னு. அப்படி கிடையாது. நல்லது நினைச்சா நல்லது நடக்கும், அதுல எந்த மாற்றமும் இல்ல. இப்ப 10ஆம் இடத்துல இருக்கிற சனி என்னென்ன அமைப்புகளை உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொழிலாளிகளை முதலாளிகளாக்குவார். ஒரு இடத்துல கடுமையா வேலை செய்யறேன், பயங்கர கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறேன், நேர்மையா உழைக்கிறேன், ஆனா எனக்கு போதுமான வருவாய் வர மாட்டேங்குது, என்னோட உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கல, நற்பெயர் கிடைக்கல, ஒரு மட்டு மரியாதை கிடைக்கல, இந்த மாதிரி நல்ல உழைச்சோ அதுக்கு உண்டான பலாபலன்களை அனுபவிக்காம கிடக்குறாங்க பாத்தீங்களா, அவங்கள எல்லாத்தையுமே முதலாளியா மாத்தி காட்டுவார். அப்படி ஒரு அமைப்பு அப்படிங்கிறத சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார். அதே நேரத்துல நம்ம ஒரு தொழில் செய்யறோம் அப்படின்னா அந்த தொழில நேர்மையை கடைபிடித்தோம் அப்படின்னா உச்சத்துல கொண்டு போய் உச்சாணி கொம்புல உட்கார வச்சிருவார். என்ன தொழில போய் நான் நேர்மையை கடைபிடிக்கல ஜோசியரை, நான் என்ன சட்டத்துக்கு புறம்பா தொழில் செய்யறேன், நல்லபடியா தான் தொழில் செய்யறேன், ஆனா ஒன்னும் வளர முடியலையே, நியாயமான விற்பனை தான் செய்யறேன், நியாயமா தான் தொழில் செய்யறேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அது எப்படி அப்படின்னா, முதல்ல ஒரு தொழில் செய்யறோம் அப்படின்னா நமக்கு நாம நேர்மையா இருக்கோம், அது ரொம்ப நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். எல்லாருமே ஓரளவுக்கு நேர்மையானவர்கள் தான். நம்ம கிட்ட வேலை செய்யக்கூடியவர்களை நாம நல்லா வச்சுக்கணும், அது ரொம்ப முக்கியம். நம்மள்ட்ட வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் நல்ல உழைக்கிறானா அவனுக்கு 10 ரூபா கொடுக்கறது, அவனுக்கு நல்ல ஓய்வு கொடுக்கறது, விடுமுறை கேட்டா விடுமுறை கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் வேலைக்காரர்களுக்கு முன்னுரிமை கொடுங்க. உச்சாணி கொம்புக்கு போயிடலாம், அதுல எந்த மாற்றமும் இல்லை. சனி அற்புதமான தொழில் வளர்ச்சி அப்படிங்கறத கொடுப்பாரு. இது நாள் வரைக்கும் மந்த நிலையில கிடந்த தொழில் கூட இப்போ ஒரு பெரிய விஸ்வரூபத்தை எடுக்கும், அப்படி ஒரு அமைப்பை கொடுக்குறாரு. அது மாதிரி குரு பகவான் பாத்தீங்கன்னா விரைய வீட்டுல இருக்காரு, விரைய செலவுகளை நிறைய கொடுத்துருப்பார். சில பேர் வீடு கீடு கட்டி கூட பாதியில நிக்கலாம், லோன் வரல போல இன்னும் அப்படியே நிக்குது, ஒரு சொத்தை வித்துட்டு வீடு கட்டலான்னு பார்த்தேன், விற்க முடியல, இந்த நேரத்துல ரொம்ப விலை கம்மியா கேட்கிறானோ அப்படிங்கிற மாதிரியான அமைப்புலாம் இருக்கும். கவலைப்பட வேண்டியதில்லை. ஜென்மராசிக்கு குரு பகவான் சித்திரை மாசம் 31ஆம் தேதி பயிற்சி ஆகி உங்களுக்கு சகல விதமான நன்மைகளை கொடுத்துருவார். நின்றுகிட்டு இருக்கிற வேலைகள்லாம் துரிதமா நடக்கும். ஒரு வேலைக்கு போகணும்னு நினைச்சேன், சரியான வேலை அமையலையா, வேலை அமையும், கவலைப்பட வேண்டியதில்லை. வீடு கட்டணம் பாதையில நிக்குது, கட்டி முடிச்சு கிரக பிரவேசம் பண்ணலாம், அதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை. இப்படி எல்லா இடங்கள்லயுமே குரு விரைய வீட்டுல இருந்து கொடுத்த கஷ்டத்தை ஜென்மத்துல சரி பண்ணுவார். ஆனா ஜென்ம குரு பெருசா வாரி கொடுக்க மாட்டார், அவரோட பார்வை உங்களுக்கு வாரி கொடுத்துரும். அதாவது குரு பகவான் உங்களோட ராசியில இருந்துகிட்டு ராசிக்கு 5, 7, 9 3 வீட்டையும் பாக்குறார். அப்ப 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம்.
உங்களோட பூர்வீக சொத்துக்கள்லாம் கைக்கு வர போற நேரம் அப்படின்னு இதை நம்ம சொல்லலாம். தாத்தன் சொத்து, பாட்டன் சொத்து, முப்பாட்டன் சொத்து இருக்கு, ஒன்றும் பங்கு பிரிச்சுக்கல, அங்கங்கே கிடக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இப்ப பாகப்பிரிவினையாகி சொத்து உங்க கைக்கு வந்துடும். அதை வச்சுக்கிட்டு ஒரு தொழில் பண்ணலாம், இல்லாத ஒரு விற்பனை செஞ்சுட்டு வேற ஏதாவது பிசினஸ் பண்ணலாம். அதில் ஒரு கடையை கட்டி வாடகைக்குள்ளலாம், வீட்டை கட்டி வாடகைக்குள்ளலாம். அது மாரி சொத்து சம்பந்தமா ஏதாவது வழக்கு நடக்குது, சொத்து போய் கேஸ்ல மாட்டிக்கிச்சு அப்படின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் கேஸ் ஜெயிச்சு சொத்து இப்ப உங்க கைக்கு வந்துடும். அது மாதிரி இது புத்திரஸ்தானம், பிள்ளைகள் அப்படிங்கிறது சுரப்பா இருப்பாங்க, பிள்ளைகளோட வாழ்க்கை நல்லா இருக்கும். குறிப்பா பாத்தீங்கன்னா பிள்ளை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும். கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகிப்போச்சு, 6 வருஷம் ஆகிப்போச்சு, எங்க போனாலும் என்ன ஒன்றும் இல்லையான்னு கேட்குறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல, ரொம்ப சங்கடமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குலதெய்வ கோவில்ல போய் மனசார மடிப்பிச்சை கேட்டு வணங்கிட்டு வாங்க. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை அப்படிங்கிறது இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு கிடைக்கும். அதே மாதிரி படிக்காத பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க, பிள்ளைகளோட கல்வியில ஒரு முன்னேற்றம் வரும், அவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும். படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போகாத பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல வேலை கிடைக்கும். திருமண தடை பிள்ளைகள் இருக்கா, அந்த திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கும், வீட்டுல சுபகாரியங்கள் நடக்கும். இப்படி சகல விதமான நன்மைகளையும் 5ஆம் இடத்துல விழுவுற குரு பார்வை அப்படிங்கிறது கொடுக்குது. அது மாதிரி 7ஆம் இடத்துல குரு பார்வை அப்படிங்கிறது விழுவுது. இந்த 7ஆம் இடத்துல விழக்கூடிய குரு பார்வை அப்படிங்கிறது மிக சிறந்த பலாபலன்களை கொடுக்கும். ஏன்னா 7ஆம் இடம் அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம். திருமண தடை இருக்கக்கூடிய மிதுனராசிக்காரர்களுக்கே திருமணம் நடக்கும். நான் சொன்ன அமைப்பு பாத்துங்க, மிதுனராசிக்காரர்களுடைய குழந்தைகளுக்கு யாருக்காவது திருமணம் நடக்கலன்னா 5ஆம் இட குரு பார்வை நடத்தி வைக்கும். மிதுனராசிக்காரர்களுக்கே திருமண தடை இருக்கு, எத்தனையோ இடத்துல பொண்ணு பார்த்தேன், பொண்ணு பிடிச்சா மாப்பிள்ள பிடிக்கல, மாப்பிள்ள பிடிச்சா பொண்ணுக்கு பிடிக்கல, 2 பேத்துக்கும் பிடிச்சா ஜாதகம் செட் ஆகல, இப்படி தட்டிக்கிட்டே போன வரன் எல்லாமே இப்ப மறுபடியும் உங்களை தேடி வரும். திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கும். அது மாதிரி 7ஆம் இடம் அப்படிங்கிறது நண்பர்களை குறிக்கக்கூடிய இடம். நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. புதிய நண்பர்களால நீங்க முன்னுக்கு வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். கூட்டு தொழில் ரொம்ப சிறப்பா இருக்கும். ஒரு தொழில் செய்யறேன், முதலீடு மட்டும் இல்ல, இன்னொரு 2 லட்சம் ரூபாய் முதலீடு போட்டா ஏதாவது முன்னுக்கு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன், காசு இல்லையே அப்படின்னு தவிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் இப்ப கூட்டு தொழில முதலீடுகள் போடுறதுக்கு யாரோ ஒரு நண்பர் கிடைப்பாங்க. அப்ப முதலீடை போட்டு 2 பேரும் சேர்ந்து உழைப்போம் அப்படின்னு உழைச்சிங்கன்னா கூட்டு தொழில் மூலமா உச்சத்தை அடைஞ்சு ஒரு பெரிய அளவுல ஒரு தொழிலதிபர் அப்படிங்கிற அந்தஸ்தை அடையக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் இருக்கு. 9ஆம் இடத்திலையும் குரு பார்வை விழுதுங்கிறதால தந்தை மகனுக்கு இடையில இருந்த விரிசல் அப்படிங்கிறது நீங்கும். ஒரு காதல் திருமணம் பண்ணிக்கிட்டேன், தந்தைக்கு பிடிக்கல, பிரிஞ்சிருக்கோம் அப்படின்னா இப்போ ஒண்ணு சேருவீங்க. ஒரு பேர புள்ள பிறகுது, சரி போய் ஏதோ புள்ள தப்பு பண்ணிட்டா நம்ம சேர்த்துக்குவோம் அப்படிங்கிற ரீதியில தந்தை மகளுக்குமான விரிசல் அப்படிங்கிறது நீங்கி இப்ப ஒரு நன்மை ஒற்றுமை அப்படிங்கிறது கிடைக்கும். அது மாதிரி அப்பாவே பார்த்து ஒரு 10 ரூபாய் கொடுத்து இந்தாப்பா ஏதோ தொழில் பண்ணி பொழைச்சிக்கப்பா அப்படின்னு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் பரிபூர்ணமா இருக்கு. சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் அப்படிங்கிறதும் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கட்டி முடிச்சு பாதியில நின்னாலும் சரி, கட்டணும்னு நினைச்சு நடத்த முடியாம இருந்தாலும் சரி, சொந்த வீட்டு கனவு அப்படிங்கிறது நினைவாகும். அது மாதிரி ராகு 9வது வீட்டுக்கு, அதாவது 10ல இருக்கிற ராகு 9வது வீட்டுக்கு வைகாசி 4ஆம் தேதி வரார். அவர் மேல குரு பார்வை அப்படிங்கறதும் விழுவுது. அப்படிங்கும் போது ராகுவாலையும் நன்மைகள், புனிதப்பட்ட ராகு அப்படிங்கிறவர், இது ஒரு அற்புதமான யோகம். நான் மேற்சொன்ன 9ஆம் இடத்துக்கு உண்டான அத்தனை ஆதிபந்தங்களையும் புனிதப்பட்ட ராகுவும் நிறைவேற்றி காட்டுவார். கேது 3வது இடத்துல இருக்கார். அப்படிங்கறதால இளைய சகோதரர்கள் வகையில குடுக்கல் வாங்கல் அப்படிங்கறது வச்சுக்க வேண்டாம். வாங்கியிருந்தா கொடுத்துருங்க, கொடுத்திருந்தா இப்பவே மொல்ல பேசி வசூல் பண்ணீங்க, சண்டை சச்சரவு இல்லாம. இளைய சகோதரர்கள் வகையில குடுக்கல் வாங்கல்ல பிரச்சனை வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. அது மாதிரி கண் சார்ந்த வியாதிகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஒரு கண் கட்டி வரலாம், இல்ல ஒரு ஒத்தை தலைவலியால கண்ணாடி போடக்கூடிய சூழல் வரலாம், இல்லைன்னா பவர் கொஞ்சம் குறையுது, வெள்ளெழுத்து விழுது, இந்த மாதிரி கண் சார்ந்த பிரச்சனைகள் வரலாம். அதனால கண் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஒரு வெளியிடங்களுக்கு போனா வண்டியில போறப்ப தூசு தும்பட்டை போட்டுருச்சு, ஒரு பூச்சி போட்டுருச்சு, இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும். அதனால உரிய முகக்கவசங்கள், கண்ணாடிகள் அணிஞ்சுக்கிட்டு பயணம் அப்படிங்கறத செய்யறது நல்லது. மற்றபடி உங்களோட சொந்த வாழ்க்கையிலும் சரி, கல்வி, உங்களோட பிள்ளைகளோட வாழ்க்கை, திருமணம், விவசாயம், சொந்த தொழில், வேலை, எல்லாத்துலயுமே ஒரு நல்ல உயர்வை கொடுக்கக்கூடிய அற்புதமான வருஷமா இந்த விசுவாவசு வருஷம் இருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.